ஓம் சாந்தி. பி.கே. ராஜுபாய் அவர்கள் தாதி ஜானகிஜி அவர்களின் தபஸ்யாவின் விளைவை பற்றி ஓர் அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார். அவர் கூறுகின்றார், ஐக்கியத்தில் ஒருபோதும் பற்றாக்குறை ஏற்படக்கூடாது என்ற உணர்வு ஜானகி தாதிக்குள் இருந்தது. பாபாவின் ஐக்கியம் எல்லா வகையிலும் நிறைந்திருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் பொருளாதாரத்தை கற்றுக் கொடுப்பார். ஆனால் பொருளாதாரம் கற்பிக்கும் போதும் கூட அவர்கள் எல்லா வகையிலும் செழிப்பாக இருக்க வேண்டும், மிகுதியாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு இதயத்தில் இருந்தது. ஒருமுறை மவுண்ட் அபுவில், அந்த நேரத்தில் இந்தியாவின் துணை ஜனாதிபதி வெங்கட்ராமன்ஜியை நமது சகோதரிகள் அவர்கள் அழைத்தார்கள். அவர் மதுபனுக்கு வர ஒப்புக்கொண்டார். ஆனால் அரசாங்கமும் அனைத்து சட்டங்களும் விதிமுறைகளும் அவரை தடுக்க நிறைய முயற்சிகள் செய்திருந்தன. நிகழ்ச்சி நிரலை உருவாக்கும்போது சர்க்கியூட் ஹவுஸில் செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் என்று சொன்னார்கள். அதன் பிறகு அவர் தில்வாலாவுக்கு செல்வார், இங்கே சென்று அங்கு செல்வார். பிரம்மா குமாரிகளுக்கு அரை மணி நேரம் மட்டுமே இருக்கும் என்று கூறினார்கள். ஜானகி தாதி அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இரகசியமாக அன்றைய இரவு முழுவதும் தியானம் செய்தார். அவருடைய தபஸ்யாவின் விளைவு, துணை ஜனாதிபதியின் ஹெலிகாப்டர் தரையிறங்கியவுடன் அரசு சார்பில் நின்ற அவரது பாதுகாப்பு ஆட்களை பார்க்காமல் நமது சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள் வெள்ளை உடையில் நின்று கொண்டிருந்த இடத்துக்கு நேராக வந்து எங்களை பார்த்து இதுபோல கூறினார், உங்கள் காரில் முன்னோக்கி செல்லுங்கள், நாங்கள் உங்களை பின்தொடர்வோம். நாங்கள் சர்க்கியூட் ஹவுஸ் எங்கும் செல்லப் போவதில்லை, நாங்கள் எதையும் பார்க்க விரும்பவில்லை என்று கூறினார். நாங்கள் உங்களுடையவர்கள் மட்டுமே. அவர்கள் நேராக நிகழ்ச்சிக்காக பாண்டவ் பவனுக்கு வந்தனர். அங்குள்ள தியான மண்டபத்தில் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அவர்களுக்கு உணவு மற்றும் பானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. அவர் சுமார் 3 முதல் 4 மணி நேரம் தங்கியிருந்தார். உடனே அவர்கள் அங்கிருந்து வெளியே வந்து ஹெலிகாப்டரில் சென்றார்கள். அவர்கள் எங்கும் செல்லவில்லை, யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை. அதன் பிறகு நமக்கு அவ்யக்த் பாப்தாதா இது போல கூறினார், குழந்தைகளே, என்ன நடந்தது தெரியுமா? பாபா அவர்கள் தாதி ஜானகியை நோக்கி இது போல சொன்னார், இந்த குழந்தை யோக ஒளியின் கதிர்களை அப்படி உருவாக்கியுள்ளார். இதன் மூலம் துணை ஜனாதிபதியின் ஆத்மா அங்கிருந்து நேராக பாண்டவ் பவனுக்கு வந்து இங்கிருந்து நேராக அவரிடத்திற்கு சென்றுள்ளார். ஜானகி தாதி குழந்தை இரவு முழுவதும் இவ்வளவு சக்தி வாய்ந்த யோகா செய்ததால் அந்த ஒளியின் கதிர்களின் ஔராவில் இருந்து அவர்களால் வெளியே வர முடியவில்லை. இதுவே யோகாவின் பலனாகும் என்று பாபா கூறினார். ஓம் சாந்தி.